அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாம் நீலகிரி மலைத்தொடரில் இருக்கோம். நீலகிரியில் வந்து தொட்டபெட்டா பக்கத்தில் இருக்கோம். இங்கேருந்து நாம் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முருகன் கோவிலுக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நீலகிரியில் இருக்கிற ஒரு கொல்லிமலை வில்லேஜுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, மணி வந்து சரியாக 2:50 ஆயிடுச்சு. இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து எல்க் ஹில் முருகன் டெம்பிள் வந்து 11 கிலோமீட்டர் காமிக்குது. இந்த உதகை மெயின் ரோடு. பல நாளுக்கு அப்புறம் வந்து ஊட்டியில் சூப்பராக வெயில் அடிக்குது. நான் ரெயின் கோட்டெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜ், ஊட்டி அரசு கலைக்கல்லூரி, தாவரவியல் பூங்கா. நமக்கு அங்கே இன்றைக்கி வேலை இல்லை, ஸ்ட்ரைட்டாக போவோம். எல்க் ஹில் முருகன் டெம்பிள் இன்னும் வந்து 2 கிலோமீட்டரில் இருக்குது. அரசு ரோஜா பூங்கா. மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஜான் சல்லிவன் கோர்ட். ஜான் சல்லிவன் தான் நீலகிரியை கண்டுபிடிச்சவர். நீலகிரியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தவர் பிரிட்டிஷ் பீரியடில். அவர் பற்றி படிக்கணுன்னா 1 வருஷம் ஆகும். ஐயோ ஐயோ ஐயோ, தப்பு வந்துட்டேனா அண்ணா? இங்கே முருகன் டெம்பிள் கேள்கலாமா? இந்த ரைட். ஓகே, தேங்க்ஸ். அதாவது நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா, நம்ம போகிற பாதை வந்து கரடு முரடாக இருக்குது. ஆனால் போய் சேர்ற இடம் கோயில். எப்பா, எஸ், அங்கே தெரியுது பாருங்க முருகனோட அது பேர் என்ன, சிலை. எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நான் கரெக்டாக போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஓ, பாலதண்டாயுதம் பாணி திருக்கோவில். இந்த ரோடு தான். ஓ முருகா. இந்த முருகன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, மலேசியாவில் இருக்கிற மாதிரியே பெரிய முருகன் சிலை ஒன்று இருக்குது. கோவில் ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல கோவில். மிகப்பெரிய முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். இதில் வந்து 2 வழி இருக்குது. ஒரு வழி வந்து மேலே நிறுத்திட்டு போகலாம். இதில் வந்து விநாயகர்,
எல்கில் முருகன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முருகன் கோவில். ஒரு குன்று இருக்கும் இடத்தில் எல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு குன்றின் மேல் தான் இந்த முருகன் கோவில் இருக்குது. மேலையா கீழையா? ஓகே, நம்மளுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஸ்டாப்பிங் வந்து லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்லாம் அங்கே இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போது லவ்டேல் ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன். இங்கே சின்னதாக ஒரு மலை கிராமங்கள் இருக்குது, குட்டி குட்டி வீடுகள்லாம் இருக்குது. இதான் வந்து லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன். சூப்பராக இருக்குல்ல? ட்ரெயினுக்கு இது வருதான்னு பார்ப்போம். ஊட்டி மலை ரயில் பாதை. இன்னும் வந்து நம்ம அந்த கொல்லிமலை மலை கிராமத்துக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஓ, ஸ்கூல் டைம். அப்பர் பவானி 58 கிலோமீட்டர்ஸ். 2 வீலர்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு நாள் காரில் போவோம். ஆயிரத்தி 857 வாக்கில் வந்து ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்கூல் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்கூல் பேர் வந்து பார்த்திங்கன்னா லாரன்ஸ் மிலிட்டரி ஸ்கூல். அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து லாரன்ஸ் ஸ்கூல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த லாரன்ஸ் ஸ்கூல் வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஸ்கூல். நம்ம ஆனந்த் மகேந்திரா, பகத் ஃபாசில், அப்புறம் சிஎல் அவர் அந்த ஸ்கூல் தான் இது. ஐயோ, எதுனா காந்திப்பேட்டை எங்கே இருக்கனால எனக்கு தெரியாது. HCLோட CEO அவரும் இங்கே தான் படிச்சிருக்கிறாரு. மிக பிரம்மாண்டமான இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 750 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இங்கே வந்து எஜுகேஷன் மட்டும் இல்லாமல்
நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. ஒலிம்பிக்ஸில் இருக்கிற 70% கேம்ஸ்க்கும் இங்கே தான் வந்து ட்ரைனிங் தராங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்கூலுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிபிஎஸ்சி ஸ்கூலில் இதுவும் ஒன்று, தி லாரன்ஸ் ஸ்கூல். நான் வந்து 10th முடிச்சுட்டு 11th 12th இங்கே தான் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். காந்திப்பேட்டை அண்ணா நீங்கள் போகிறீங்க? காந்திப்பேட்டை. என்ன ரோடு ரோலரா? ரோடு ரோலராக ஓட்டுறீங்க? ஒரு ரோடெல்லாம் போட்டிருக்கீங்களா? டீசல் திருடிட்டு போயிட்டாங்களா? அந்த வண்டியிலேயேவா? பூட்டு உடச்சி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது உங்கள் வண்டி? அப்படியா? அது வந்து ரோடு ரோலரா? அந்த இரும்பு வண்டி தானே? அந்த இந்த இது பிடிச்சி ஓட்டுறது தானே? ஓடும். டயர் பஞ்சர்லாம் ஆகாது. ஓ அந்த வண்டியா? ஆனால் மெதுவாக தான் ஓடும், வேகமாக போகாது. எந்த வழியில் ஓட்டிகிட்டு போனீங்க? அந்த வழியிலையா? போகாதா? சரி போய்க்கிறீங்களா? சரி பரவாயில்ல. அதான் அந்த அண்ணாவோட வண்டியாம்மா, நல்ல மைலேஜ், எவ்வளோன்னு தெரியல. அந்த அண்ணா வண்டியிலேருந்து டீசல் திருடிட்டு போயிருக்காங்க. யாரப்பா அது? ஓகே, இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூ தெரியும், ஆனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த பச்சை பசேல்னு இருக்கிற இடம் வழியில் தான் நம்ம போக போகிறோம். ஓகே, இதுதான் நாம் செல்லக்கூடிய வில்லேஜோட மேப்பு. இருங்க, இங்கேருந்து காட்டுறேன். பார்த்திங்களா, இப்படியே போய் அந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா, அப்படியே போய் அங்கே தான் இருக்குது அந்த கொல்லிமலை வில்லேஜு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா காட்டேரி டேமெல்லாம் இருக்குது. அப்போ இங்கே மேகமூட்டமாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இங்கிருந்து இடது பக்கமாக செல்ல வேண்டும். ரோடு ரொம்ப குத்து ரோடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்டிங். இங்கே வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபி சொல்லிக் கொடுக்குற ஒரு அகாடமி அது. ஓஹோ 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 ஓஹோ. ரோடு சிறிதளவு மோசமாக உள்ளது. லைட் அண்ட் லைஃப் அகாடமி, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ரோடு வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிறது. கொல்லிமலை ரோடு. போகலாங்களா? ஆமாம், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நான் இந்த முன்னாடி வரைக்கும் தான் போவேன். எனக்கு அதுக்கு மேலே எனக்கு வழி தெரியாது. இதுதான் கொல்லிமலையா? ஆமாம். ஓ சரி சரி. ஆமாம். ஓகே. ஓ சரி சரி. எங்கே? ஓ இங்கே இருக்கா? சரி சரி சரி. ஐயோ, கண்ணுக்கு வேறு தெரியல நம்மளுக்கு. இதுதான் கொல்லிமலை போகிற வழி. கொஞ்சம் சேர் சகதியாக இருக்கிறது. இது வந்து நீலகிரியின் பூர்வக்குடி மக்களான கோத்தா ட்ரைப்ஸ் வாழக்கூடிய ஒரு கிராமம் இது.
இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 100 வீடுகள் இருக்கும் போல். இங்கேருந்து அந்த ஒரு அங்கே இருக்குது பார்த்திங்களா மந்து, அது வரைக்கும் வண்டி போகும், அதுக்கு மேலே போகாது. எஸ். என் பேர் ராஜபிரியன். இந்த ஊரில் தான் பிறந்துருக்குறேங்க. இது 3 வந்து எங்கள் கோயில். இது வந்து அம்மனூர்னுவோம், இது துடையனூர், முன்னாடி இருக்கிறது குனைனூர். அப்படின்னா இது அம்மா அப்பா, இது அப்பாவோட தம்பி மாதிரிங்க. இதான் உங்கள் குலதெய்வம்? இது எங்கள் குலதெய்வம். நாங்கள் மேக்ஸிமம் எந்த வேறு கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோம். இது மட்டும் தான் எங்கள் வருஷத்தில் ஒரு டைம் December 2 இல்லைன்னா Jan 1 வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக கோயிலுக்காக கொண்டாடுவோம். சரி. ஓகே, நம்மளோட கொல்லிமலை வில்லேஜ். இதுக்கு அடுத்தது வந்து ஓரநல்லி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போக போகிறோம். ஓரநல்லி மலை கிராமம் வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே வந்து ஒரு அது பக்கத்தில் காட்டேரி டேம் எல்லாம் இருக்குது. அதோடு இந்த ப்ரோக்ராம் நம்ம முடிக்க போகிறோம். இதுதான் ஓரநல்லி. இந்த ஓரநல்லி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படுகா வில்லேஜ், படுகா மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். ஆனால் என்ன அப்படின்னா படுகாவில் வந்து சிவனடியார்களாக வாழக்கூடிய ஒரு ஊர் இது. எல்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் சிவனடியார்கள். ಅಣ್ಣ ಕಾಟೇರಿ ಡ್ಯಾಮ್ ಇತ್ತು ಪಕ್ಕವ ಈ ರೋಡ್ ಇಲ್ಲಿಗೆ ಬರೋಣ ಮುಟ್ಟಿನಾಡು ವಚ್ಚೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ. ಆಹಾ ஓகே, இந்த ஊர் தான் வந்து காட்டேரி. மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன் போஜன் அந்த அண்ணாவோட ஊர். இந்த ஊருமே வந்து பார்த்திங்கன்னா சிவனடியார்கள் வாழும் ஊர். டிஎல் இந்த காட்டேரி கிரவுண்டு. இந்த காட்டேரி டேம் பொறுத்தளவுக்கு வந்து இது ஒரு சென்சிட்டிவ் ஏரியா, அதனால் ஹை செக்யூரிட்டி இருப்பாங்க. அதனால் இங்கே தூரத்துலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்களா,
இந்திய அரசு அரசு பிரிவு அதனால் இந்த பக்கம் போகக்கூடாது. இங்கே தூரத்துலேருந்து பார்த்துக்கலாம். மனம் தந்த காதல்